ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான ரமலான் சிந்தனை வழங்குகின்றார் கண்டி டெல்தோட்டையை சேர்ந்த அல் ஹாஃபில் அல் ஆலிம் அக்ரம் இல்ஹாரி அவர்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் ஜி ஸ்டார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله أما بعد فيقول الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துகள் மக்ஃபிரத்துகள் நிறைந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நிறைந்த ஒரு மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை ஏன் தந்திருக்கிறான், ஏன் அல்லாஹ் எங்களை பகலில் பசிச்சிருக்க சொல்கிறான் என்றா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம் என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்களாம் தக்வாதாரிகள் ஆக வேண்டும் என்றதுக்காகத்தான். மேலானவர்களே, தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த இறையச்சம், அல்லாஹ்வுடைய எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள இந்த தொடர்பு எவ்வளவு இருக்குது, என்னுடைய தக்வாவுடைய சைஸ் என்ன, நான் எவ்வளவு அல்லாஹுக்காக வேண்டி அதிகமான வணக்கங்களை செய்கிறேன், நான் காலையில் எழும்புறேன், இரவுல உறங்க போகிறேன், இந்த காலையில் எழும்பினத்துலேருந்து இரவுல உறங்கும் போகும் வரைக்கும் உள்ள இந்த நேரத்தில் என்னால் எவ்வளோ அமல் நடந்துச்சு, எத்தனை குர்ஆன் திலாவத்தில் ஓதப்பட்டுச்சு, எத்தனை திக்ர்கள் செய்யப்பட்டுச்சு, எத்தனை தஸ்பீகள், என் உம்மா வாப்பாவுக்கு நான் எவ்வளவு ஹிதமை செஞ்சிருக்கிறேன், என்னுடைய மனைவியோட என் குழந்தைகளோட நான் எப்படி என்னுடைய வேலைகளை நான் செஞ்சு கொண்டேன், எவ்வளவு என்னால் பாவம் நடந்துச்சு என்று எனக்கும் அல்லாஹ்வுக்கும் தக்வாவுடைய சைஸை நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். மேலாளர்களே, இன்றைக்கு பாவங்கள் நிறைந்த ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானையும் தக்வாவையும் பாதுகாக்கிறது மிகவும் கஷ்டமான சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் பயந்தான், சுவர்க்கத்தின் நன்மாரும் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி போன்ற இன்னும் நிறைய சஹாபாக்கள் எவ்வளவு அல்லாஹை பயந்தான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலம் லலஹிக்தும் கலீலா வலபகைதும் கதீரா. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தோழர்களே, நான் விளங்கினதை நான் அறியறதை நீங்கள் அறிவிங்கண்டா தெரிவிங்கண்டா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உங்களோட சிரிப்பு மிச்சம் குறைவாக இருக்கும், நீங்கள் அதிகமாக அழுவீங்க என்று சொன்னாங்க. மீனவர்களே, அந்த அளவுக்கு நபியுடைய பாசறை, நபியுடைய மஜ்லிஸில் வளர்க்கப்பட்ட சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவின் பக்கமாக வழிகாட்டினாங்க. இந்த அளவுக்கு தக்வா உள்ள சஹாபாக்களாக மாற்றினாங்கண்டா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா லைத்தனி மிஸ்லுக யா தாயிர். சொல்லுவாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஏ பறவையே, நான் உன்னை போல் இருக்கக்கூடாதா, எவ்வளவு சுதந்திரமாக நீ பறந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறா, எனக்கு உலகத்துடைய வாழ்க்கை சட்ட திட்டங்கள் அஹ்காமுகள் இருக்குது, உனக்கு ஒன்றுமில்லையே, நீ எவ்வளவு சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறாய். ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வதித்துலோ அன்னி ஷஜரா, நான் வெட்டப்படக்கூடிய மரமாக இருக்கக்கூடாதா, கியாமத்துடைய நாளில் அந்த மரத்துக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லையே என்றதாக அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வதித்து லவ் அன்னி முத்து லம் உபஅத், நான் மரணத்தின் பின்னால நான் எழுப்பாட்டப்படக்கூடாதே, எழுப்பாட்டப்பட்டா என்ற விசாரணை நடக்குமே, என்னுடைய முடிவு சுவர்க்கமா நரகமான்னு தெரியாதே என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தக்வாவுடைய இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய முறைப்பாடு செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வதித்து லவ் அன்னி குந்து நசியம் மன்சியா,
நான் மறக்கடிக்கப்பட்ட கூட்டத்தில் உள்ளவனாக இருக்கக்கூடாதா? நான் ஒரு அல்லாஹ் என்னை கணக்கெடுக்காமல் கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடாதா என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகவும் கண்ணியமான ஒரு சஹாபி. அவருடைய வரலாறு என்றது இன்றைய காலத்தில் மிகவும் எல்லா முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் தேவையானதுதான். அது ஹலீஃபத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மேலான கண்ணியமான ஷோபுலே, எந்த அளவு தக்குவா இருந்துச்சுண்டா, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவுடைய நேரங்கள் அதிகமாக மக்களுடைய நிலைமைகளை அறிவதற்காக வேண்டி, அறிஞ்சி அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கண்டா, இரவுல போவாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரவுல போகிறாங்க. இரவுல போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். என்ன ஆயத்துண்டா, இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி மா லஹு மின் தாஃபி, நிச்சயமாக உங்களுடைய ரப்புடைய தண்டனை நிச்சயமாக இருக்கிறது, அதனை தடுக்க யாருக்கும் முடியாது என்ற ஆயத்தை ஓதினதோட உமர் ரலியல்லாஹு தஆலா போன கழுதில் இறங்கி ஒரு தூணை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இது அழுது வந்த அவர்களுடைய காய்ச்சலால் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக படுக்கையில் இருந்தான். வந்த காய்ச்சலுடைய வருத்தத்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மஸ்ஜித் அந்த இடத்துல அந்த தூணில் அவருக்கு பிடிக்கப்பட்ட காய்ச்சலால் 2 மாதங்களாக அவங்க வீட்டில் படுக்கையாக இருந்தாங்க. நிறைய சஹாபாக்கள் நோய் விசாரிக்க போனாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த குர்ஆனுடைய ஆயத்தான் இவருடைய இந்த நிலைமை காரணம் என்று தெரியும். இந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக சஹாபாக்கள் பயந்திருக்கிறாங்க. இந்த தக்வா என்று இருக்குதா, நான் குர்ஆன் ஓதுறேன், நான் திக்ர் செய்கிறேன், நான் இரவுல படுத்துட்டு காலையில் முறேன், ஏண்ட அல்லாஹுக்கும் தக்வா எவ்வளவு இருக்குது. மேலான கண்ணியமாகலே, அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் தெரியும், இரவுடைய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு இரவுடைய நேரத்தில் பேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நடந்த ஒரு சம்பவம் என்னண்டா, பால் ஈக்குது, ஆனால் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு போதுமான பால் இல்லை. மகள் சொல்ற தாய்கிட்ட, உம்மா பால் கொஞ்சம் குறைவாகிக்குது. உம்மா சொல்ல, கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க, ஊற்றி மக்களுக்கு கொடுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்க மாட்டாங்க தானே என்று சொன்னதோட அந்த மகள் சொல்றா, இல்லை உம்மா, உமர் ரலியல்லாஹு தஆலா அமீருல் முஃமினீன் உமர் எங்களை பார்க்காட்டியும் என்னையும் உங்களையும் உமரையும் படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியமாகலே, எவ்வளவு தக்வா இந்த தக்வா என்னட்டேகுதா? மகரிப் நேரத்தை நாங்கள் அடைகிறோம். இன்றைக்கு ஏண்ட மகள், ஏண்ட தாய், என்னுடைய சகோதரிகள் இன்றைக்கு மொபைல்லையும் நாடகத்திலையும் சினிமாக்கள்லையும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நோம்புடைய காலம் மக்கள் இன்றைக்கு அல்லாஹ்வை பயப்படாமல் காலம் நேரங்களை வீணாய் கொண்டு இருக்கிறாங்க. அதனால் இதை விட்டும் நாம் அல்லாஹ்ட பாதுகாப்பு தேடுவோம். காலம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நிஅமதானி மக்பூன ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக் சொன்னாங்க. மக்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஓய்வு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவோம், ஆரோக்கிய காலங்கள் நேரங்களை பயன்படுத்துவோம். சீரான முறையிலே, அல்லாஹ் விரும்பிய முறையிலே இந்த ரமலான் மாத்தை கழித்து அல்லாஹ் குர்ஆன்ல எதை இந்த நோம்பின் மூலமாக எங்களுக்கு எதை வலியுறுத்துகிறானோ அப்படியான நோம்பிலே எங்களை தக்வாவையும் இறைச்சத்தையும் தந்து மேலான ரமலானுடைய நோன்புகளை அனைத்தையும் கபூல் செய்யக்கூடிய கூட்டத்திலும் அல்லாஹ் ரையாண்டு சொல்லக்கூடிய சுவர்க்கத்தில் விளையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்கள் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜீ ஸ்டார் தமிழ். இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜீ ஸ்டார் தமிழ், புதுமைகளின் ஆரம்பம்.